வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் டு கரண்ட்ஸ் கெம்பர்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் போலரோகிராஃபினா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் வாட் ஆர் த டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் போலரோகிராஃபி, என்னென்ன டேர்ம்ஸ்லாம் போலரோகிராஃபியில் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are 4 types of currents observed in polarography. அதாவது 4 டைப் ஆஃப் கரண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா ரெசிடுவல் கரண்ட், மைக்ரேஷன் கரண்ட், டிஃப்யூஷன் கரண்ட் அண்ட் லிமிட்டிங் கரண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா ஹாஃப் வேவ் பொட்டன்சியல், இது ஒரு முக்கியமான பேராமீட்டர் அப்டைன் ஃப்ரம் போலரோகிராஃபி. அடுத்து பார்த்திங்கன்னா இல்கோவிக் ஈக்குவேஷன், அது என்ன சொல்லுதுன்னா ID, the diffusion current is directly proportional to concentration of the substance present in the solution. Okay, what is polarography na enna அப்படிங்கிறத பார்ப்போம். போலரோகிராஃபிங்கிறது ஒரு வோல்டாமெட்ரிக் டெக்னிக் தான். இட் இஸ் எ வோல்டாமெட்ரிக் டெக்னிக் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ், ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் டெக்னிக். இது பார்த்தீங்கன்னா இதில் இட் கன்சிஸ்ட் ஆஃப் போலரைசபிள் ஒர்க்கிங் மைக்ரோ எலக்ட்ரோட், அதுதான் இதனுடைய முக்கியத்துவம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ போலரைசபிள் ஒர்க்கிங் மைக்ரோ எலக்ட்ரோட் கால்டு ட்ராப்பிங் மெர்க்குரி எலக்ட்ரோட். இட் இஸ் அப்ரிவேட்டட் அஸ் சுருக்கமாக டிஎம்இன்னு சொல்லுவாங்க, ட்ராப்பிங். அப்போ போலரோகிராஃபி எம்ப்ளாய்ஸ் யூசஸ் ட்ராப்பிங் மெர்க்குரி எலக்ட்ரோட். திஸ் எலக்ட்ரோட் இஸ் கால்டு போலரைசபிள் ஒர்க்கிங் எலக்ட்ரோடுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா. அடுத்து இதில் நம்ம என்ன மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, இன் போலரோகிராஃபி த கரண்ட் ஃப்ளோ இஸ் மெஷர்டு ஃப்ரம் தி எலக்ட்ராலிட்டிக் செல் ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் அப்ளைட் வோல்டேஜ். நம்ம வோல்டாமெட்ரிக், இன் ஆல் வோல்டாமெட்ரிக் டெக்னிக்கில் வந்து த கரண்ட் இஸ் மெஷர்ட் ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் அப்ளைட் பொட்டன்சியல். கரண்ட் வந்து மெஷர் பண்ணுவோம், பொட்டன்சியலை கூட்டிகிட்டே இருப்போம். ஓகே, யார் வந்து இந்த போலரோகிராஃபிக் டெக்னிக்கை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, செக்கோஸ்லோவாக்கியாவில் சேர்ந்த கெமிஸ்ட் கேரோஸ்கி வந்து he invented this technique in the year 1922, for which he was awarded Nobel Prize in the year 1959. இவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்குது. ஓகே, போலரோகிராஃபினுடைய தத்துவம் என்ன, பிரின்சிபல் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் தி எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் ஆஃப் போலரோகிராஃபி. இதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப், போலரோகிராஃபினுடைய எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். இது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் வோல்டேஜ், டீகம்போசிஷன் பொட்டன்சியல், இது எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதுவும் வோல்டாமெட்ரிக் டெக்னிக் தான், ஓவர் வோல்டேஜ்லேயும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா this is the experimental setup for polarography. இதில் it consists of 2 electrodes, 2 எலக்ட்ரோட் இருக்குது. ஒன்று வந்து போலரைசபிள் எலக்ட்ரோட், இன்னொன்று வந்து நான் போலரைசபிள் கவுண்டர் எலக்ட்ரோட். ஓகே, இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 எலக்ட்ரோட் இருக்குது. ஒன்று வந்து போலரைசபிள் ட்ராப்பிங் மெர்க்குரி எலக்ட்ரோட், இன்னொன்று வந்து நான் போலரைசபிள் கவுண்டர் பிளாட்டினம் எலக்ட்ரோட் ஆர் மெர்க்குரி எலக்ட்ரோட். இதில் பார்த்தீங்கன்னா this is a mercury reservoir. It is a mercury reservoir from where mercury is slowly dropped. இதை மெதுவாக நம்ம உள்ள வைக்கிறோம். இது வந்து this is a capillary tube. The mercury is falling down through capillary tube so that it is coming out as a drop. அப்படின்னா ட்ராப்பாக வரும். அந்த ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா 1 to 5 seconds தான் இதில் இருக்கும். ஓகே, நவ் இதான் வந்து ட்ராப்பிங் மெர்க்குரி எலக்ட்ரோட், ரைட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து எலக்ட்ராலிட்டிக் செல்லுனா பொட்டன்சியல் அப்ளை பண்ணணும். அப்போ யூஸிங் பேட்ரி, இது வந்து என்னது, யூஸிங் பேட்ரி இந்த பொட்டன்சியல் இஸ் அப்ளைடு. அதுக்கு இடையில் நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் 5 வோல்ட் பேட்டரி வச்சுருக்கீங்கன்னா 5 வோல்ட் டைரெக்டாக போகும், ஆனால் பொட்டன்சியலை வேரி பண்ணணும். அப்படி தானே இன் வோல்டாமெட்ரிக் டெக்னிக்கில் த கரண்ட் இஸ் மெஷர்ட் as we increase the applied potential. Upon using variable resistance, the applied potential is
gradually varied, increased or decreased. Okay, the voltmeter எதுக்குன்னா to measure the potential applied. The ammeter எதுக்குன்னா it is used to measure the current flowing through the electrolytic cell. Okay, அதை நம்ம plot பண்ணுவோம். நம்ம இதா இருக்கு பார்த்தீங்களா, current versus நம்ம எதையும் plot பண்ணுறோம். the current flowing through the electrolytic cell is measured as a function of applied increasing applied potential. Okay, this is called polarography. A plot of current versus applied voltage is called polarograph. இந்த graph வந்து polarograph நம்ம சொல்லுவோம். Okay, நம்ம polarography is based on the principle that நான் ஏற்கனவே சொன்னதுதான், gradually increasing voltage is applied between the two electrodes. One is called polarizable electrode, இது வந்து polarizable electrode. The other one is non-polarizable electrode. The current flowing between the two electrodes is measured by using a meter. Okay. Okay. இப்போ நம்ம current-ஐயும் applied voltage-ஐயும் plot பண்ணிடுவோம். Okay. As you increase the potential, நம்ம potential increase பண்ணிட்டே இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா மொதல் வந்து residual current கிடைக்கும். There is no appreciable increase in current. இந்த potential வந்தோடனையும், that is called, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், decomposition potential. It is similar to decomposition potential. இந்த potential வரவும் there is a sudden increase in current. பிறகு பார்த்தீங்கன்னா after this potential, இந்த potentialக்கு பிறகு இந்த potential எவ்வளோன்னு மெஷர் பண்ணி எங்களுக்கு பாருங்கள். அதுக்கு beyond that potential there is no change in current. அப்போ இந்த current வந்து limiting currentன்னு சொல்லுவோம், இதை வந்து residual currentன்னு சொல்லுவோம். The difference between the limiting current and residual current is called diffusion current. இந்த current வந்து நம்ம diffusion currentன்னு சொல்லுவோம். பிறகு இந்த sudden rise இருக்குல்ல, இந்த இதில் மிட் பாயிண்ட் எந்த பொட்டன்ஷியல் வருதுன்னு இதில் பாருங்கள் இந்த கிராஃபில். திஸ் இஸ் கால்டு ஹாஃப் வேவ் பொட்டன்ஷியல். இந்த ஹாஃப் வேவ் பொட்டன்ஷியல் வந்து இப்போ வந்து உதாரணமாக நீங்கள் காப்பர் சல்ஃபேட் எடுக்கிறீங்க. காப்பர்னா காப்பர் 2+ will be reduced to copper metal to form mercury amalgam. கேட்மியம்னா அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் கிடைக்கும். கேட்மியம் 2+னா காப்பர் 2+னா அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் கிடைக்கும். அப்போ இதை வச்சு இந்த பொட்டன்ஷியல் வச்சு என்ன ஸ்பீசியஸ் இருக்குது, அந்த எலக்ட்ராலிட்டிக் சொல்யூஷனில் காப்பர் கொடுத்துருக்காங்களா, கேட்மியம் கொடுத்துருக்காங்களா, அல்லது நிக்கல் கொடுத்துருக்காங்களாங்கிறத ஹாஃப் வேவ் பொட்டன்ஷியல் வச்சு ஒவ்வொன்றுக்கும் வேறு இருக்கும். வெவ்வேறு பொட்டன்ஷியலில் அது டெபாசிட் ஆகும். அப்போது இந்த ஹாஃப் வேவ் பொட்டன்ஷியலை பயன்படுத்தி இட் இஸ் யூஸ்ட் இன் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்க்கு விச் மெட்டல் இஸ் ப்ரெசன்ட் இன் த எலக்ட்ராலிட்டிக் செல். ஓகே, ஸோ இந்த கிராஃபை இங்கே பாருங்கள். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு, எ சிக்மாய்டல் கிராஃப். இந்த கிராஃப் பேர் என்னது? எ சிக்மாய்டல் கரண்ட் வோல்டேஜ் கிராஃப் இஸ் obtained called polarograph, from which the half wave potential is as well as diffusion current is calculated. இதில் இருந்த கிராஃபில் from this graph என்ன கண்டுபிடிக்கலாம்? diffusion current is directly proportional to concentration of the electroactive species present in the electrolytic solution. Okay, right. இப்போ diffusion current is used for the எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா determination of concentration of the substance. அப்போ quantitative analysis. நம்ம வந்து polarography is used for both qualitative analysis and for quantitative analysis. How much, what is the species present, என்ன ஸ்பீசியஸ் இருக்குது, how much amount is present, இதிலிருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டிஃப்யூஷன் கரண்ட் இந்த இதில் நிறைய ஸ்பீசிஸ் இருக்குன்னா நிறைய ரைஸ் ஆகும், கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சமாக ரைஸ் ஆகும். அப்போ டிஃப்யூஷன் கரண்ட் கூடன்னா கான்சன்ட்ரேஷன் கூட இருக்கும். இப்போ கான்சன்ட்ரேஷன் கூட இருக்குன்னா கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும், இந்த வேவ் வந்து கூடுதலாக இருக்கும். ஓகே, இல்கோவிக் ஈக்குவேஷன். வாட் இஸ் இல்கோவிக் ஈக்குவேஷன்? அதனுடைய பயன்கள் என்ன? It is used in Ilkovic equation is mainly used in polarography for analysis. Okay, இது வந்து it gives relation between the diffusion current and the concentration of the electroactive species. Concentration of the electroactive species present in the electrolytic solution. This is the
Ilkovic equation. Ilkovic equation, in this Ilkovic equation, the diffusion current எதுக்கு directly proportional இருக்குது கான்சன்ட்ரேஷனுக்கு. இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்டு கான்ஸ்டன்ட், டி வந்து டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட்டு, மாஸ் ஆஃப் த ட்ராப், அதுவும் இந்த டைம், how much time it takes to fall. அப்போ இதெல்லாம் கான்ஸ்டன்ட் இருக்குன்னா நம்ம என்ன செய்யலாம், இது வந்து the diffusion current according to Ilkovic equation, the diffusion current is directly proportional to concentration of the substance, electroactive substance. Okay, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா where ID equal to diffusion current in microamperes, it is measured in microampereல மெஷர் பண்ணுவாங்க. என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ். இப்போ உதாரணத்துக்கு காப்பர் 2 + + 2 எலக்ட்ரான் கிவ்ஸ் காப்பர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 2. diffusion coefficient in centimeter square per second, diffusion coefficient, பரவுதல். ஓகே, டிஃப்யூஷன்னா பரவுதல், அதனுடைய கோஎஃபிஷியன்ட். அடுத்து எம்ங்கிறது எனது மாஸ், வெயிட் ஆஃப் த மெர்க்குரி ஃப்ளோயிங் via the capillary, what is the mass of the drop. அடுத்து ட்ராப் டைம் இன் செகண்ட்ஸ். பொதுவாக 1 to 5 seconds வந்து 1 second to 5 seconds அந்த ட்ராப் வந்து இருக்கும். பிறகு கீழே it will fall down. ஓகே, அடுத்து கான்சன்ட்ரேஷன் வந்து இதில் மில்லி மோல்ஸ் பெர் லிட்டர். ஏன்னா வெரி லோ கான்சன்ட்ரேஷன் பயன்படுத்துவோம் நம்ம பொதுவாக கெமிஸ்ட்ரியில், மோல்ஸு அந்த மாதிரி தான் பயன்படுத்துவோம். ஆனால் இங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் இஸ் யூஸ்ட் இன் மில்லி மோல்ஸ் பெர் லிட்டர். ஓகே, திஸ் இஸ் தி plot obtained from polarography. This plot is called polarograph. இந்த plot வந்து நம்ம என்ன செய்வோம், a current versus applied voltage graph is curve is obtained, sigmoidal curve is obtained. It is called sigmoidal curve is obtained. This is called polarograph. Okay, இதில் பார்த்தீங்கன்னா there are 4 types of current இருக்குது. அதுதாங்க நம்ம பார்க்க போகிறோம். there are 4 types of currents. என்னென்ன கரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெசிடுவல் கரண்ட் ஒன்று, அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் கரண்ட் இருக்காது, எலிமினேட் பண்ணிடுவோம். சப்போர்ட்டிங் எலக்ட்ரோலைட் பை யூஸிங் சப்போர்ட்டிங் எலக்ட்ரோலைட் KCl in high concentrations 50 to 100 times more than the electroactive species concentration. the migration current எலிமினேட் பண்ணிடுவோம். அதனால் இதில் இருக்குது, பட் ஆனால் நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்யூஷன் கரண்ட், லிமிட்டிங் கரண்ட் தான் இருக்குது. திஸ் இஸ் தி beyond this potential என்ன ஆகாது, there is no change in current flowing. Okay, this current is called limiting current. இது வந்து diffusion current. the difference between limiting current and residual current is called diffusion current. அடுத்து half wave potential, இந்த sudden rise ஆகிற கர்வ்ல இருந்து the mid potential of this portion is called, இந்த பொட்டன்ஷியலை எடுத்து இந்த இதில் மெஷர் பண்ணிங்கன்னா அதான் half wave potential. this is characteristic for every metal ion, every species, organic species or inorganic species. ஓகே, நம்ம there are 4 types of currentsன்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஒவ்வொரு கரண்ட்னுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரெசிடுவல் கரண்ட், இட் இஸ் ரெப்ரசன்டட் பை IR. ஓகே, ஐ எதை குறிக்குது, கரண்ட்டை குறிக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் தட் ஃப்ளோஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் depolarizer due to the supporting electrolyte is called residual current. அதாவது வந்து நம்மளுக்கு கரண்ட் கிடைக்கிறது காரணம் என்ன அப்படின்னா சப்போர்ட்டிங் எலக்ட்ரோலைட் இருக்கிறதுனால. ஏன்னா வந்து சப்ஸ்டன்ஸ் வந்து எலக்ட்ரோட் சர்ஃபேஸில் ரியாக்ஷன் நடக்காது, இதுவும் நடக்காது, பட் கண்டக்டிவிட்டி, டியூ டு கண்டக்டிவிட்டி there is a current. Okay, the current that flows in the absence of reaction of electroactive species, okay, that is due to only supporting electrolyte is called residual current. பிறகு பார்த்தீங்கன்னா it is useful for interpreting the analyzing the polarograms. இப்போ வந்து IR வந்து equal to IC plus IF அப்படின்னா என்ன அப்படின்னா,
ஐசிங்கிறது வந்து என்னது கண்டென்சர் கரண்ட். ஐசிங்கிறது கண்டென்சர் கரண்ட் டியூ டு ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர் ஃபார்ம்ட் அட் த மெர்க்குரி சர்ஃபேஸ். அடுத்து ஐஎஃப்ங்கிறது ஃபேரடிக் கரண்ட் இஸ் டியூ டு தி ட்ரேசஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ். இம்ப்யூரிட்டிஸ் ஏதாவது இருந்து அது போய் ரெடியூஸ் ஆனால் அந்த கரண்ட்டு. ஓகே, ஸோ அப்போ வந்து ரெசிடுவல் கரண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் relatively larger condenser current and a minor Faradic current. Okay, so அடுத்து ரெண்டாவது வந்து மைக்ரேஷன் கரண்ட். இது எப்படி டினோட் பண்ணுறோம்னா IM. இது வந்து எதுக்குனால இட் இஸ் டியூ டு மைக்ரேஷன் ஆஃப் cations from the bulk of the solution towards the cathode or towards the anions towards the anode due to diffusive force irrespective of concentration gradient. ஓகே, இப்போ வந்து என்ன ஆகும், அந்த பொட்டாசியம் அயன் வந்து மூவ் ஆகும். ஓகே, ஸோ இட் இஸ் எலிமினேட்டட் பை திஸ் migration current is eliminated by using supporting electrolyte KCl in large excess. நம்ம supporting electrolyte வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஓகே, the third current is called diffusion current. This is very important for polarographic analysis. இதுதான் ரொம்ப முக்கியமானது. It is represented by ID. Okay, இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ரெசிடுவல் கரண்ட் அண்ட் லிமிட்டிங் கரண்ட் இஸ் கால்டு டிஃப்யூசன் கரண்ட். அந்த கிராஃபில் ஏற்கனவே நான் சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்யூசன் கரண்ட் இஸ் டியூ டு தி ஆக்சுவல் டிஃப்யூஷன் ஆஃப் தி எலக்ட்ரோ ரெடியூசபிள் அல்லது எலக்ட்ரோ ஆக்சிடைசபிள் ஸ்பீசியஸ் ஃப்ரம் த பல்க் ஆஃப் த சாம்பிள் டு தி சர்ஃபேஸ் ஆஃப் தி மெர்க்குரி ட்ராப்லெட். டியூ டு diffusion current is mainly due to concentration gradient. அது எழுதணும் கண்டிப்பாக. மைக்ரேஷன் கரண்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டை பொறுத்து இருக்காது. ஆனால் டிஃப்யூசன் கரண்ட் வந்து எதை பொறுத்து இருக்கும், டிஃப்யூசன் கரண்ட் இஸ் மெயின்லி டியூ டு கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட். ஓகே, அது ரொம்ப முக்கியமானது, அதை கண்டிப்பாக எழுதணும். அடுத்து நாலாவது கரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் கரண்ட் IL. It is denoted by IL. அதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பியாண்ட் எ சர்டன் பொட்டன்சியல் வந்து கரண்ட் வந்து ஸ்லோவாக ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக கூடிகிட்டே வரும். ஓகே, கொஞ்சமாக தான் கூடிகிட்டே வரும். அது வந்து என்னது ரெசிடுவல் கரண்ட்டு. ஒரு டீகம்போசிஷன் பொட்டன்சியல் வந்த உடனேயும் என்னாகும், அது டெபாசிஷன் பொட்டன்சியல் வந்தோடனையும் மெட்டல்ஸோ அல்லது ஆர்கானிக் ஸ்பீசிஸோ ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் அல்லது ஆக்சிடைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆனோடுனா ஆனோடு, கேத்தோடுனா கேத்தோடு. ஓகே, இப்போ வந்து ஆஃப்டர் த பொட்டன்சியல் அது கூடின பிறகு அடுத்து நீங்கள் பொட்டன்சியல் கூட்டி அப்ளை பண்ணாலும் ஒன்றுமே நடக்காது. இந்த கரண்ட் ரீச்சஸ் எ ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ. ஓகே, the current value is saturated. The current does not change. Current value does not increase. There is no flow of current. ஏன்னா ரெடியூஸ் ஆகலை, ஆக்சிடைஸ் ஆகலை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா at this point rate of diffusion equal to rate of reduction or oxidation of ions. Okay, so at this point அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா the rate of the diffusion of ion is equal to the rate of reduction or oxidation of the ions, and the state of the electrode is said to be called concentration polarized. The electrode is called concentration polarized. அடுத்து what is the most important parameter obtained from polarography? Half-wave potential. This is the most important parameter obtained from polarography, half-wave potential. Half-wave potentialங்கிறது நம்ம வந்து from the plot how it is obtained, எப்படி கிராஃபில் இருந்து கண்டுபிடிக்கிறது நான் சொன்னேன். ரைட்டாக மிட் பொட்டன்சியல், இந்த ரைசிங் போர்ஷனில் மிட்ல இருந்து கரஸ்பாண்டிங் வோல்டேஜை மெஷர் பண்ணிங்கன்னா half-wave potential. Half-wave potential என்னென்னா it is the potential at which the concentration of the oxidized species is equal to concentration of the reduced species. அதாவது
half of the species வந்து reduced at halfway potential, half of the species is reduced. Okay, அப்போ வந்து 50% oxidized formula இருக்கும், 50% reduced formula இருக்கும். இது வந்து அடிக்கடி கேட்பாங்க பரீட்சையில், எக்ஸாமில் கேட்பாங்க, வாட் இஸ் தி ரோல் ஆஃப் சப்போர்ட்டிங் எலக்ட்ரோலைட் இன் போலரோகிராஃபி. சப்போர்ட்டிங் எலக்ட்ரோலைட் எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம்? ஓகே, ஸோ அது 3 பாயிண்ட் இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் இன் போலரோகிராஃபி பை இன்க்ரீஸிங் தி கண்டக்டிவிட்டி ஆஃப் த சொல்யூஷன். ஏன்னா நீங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெட்டல் அயானோ அல்லது ஆர்கானிக் காம்பவுண்டோ கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப மில்லி மோல்ஸில் தான் எடுப்போம். அப்போ கண்டக்டிவிட்டியே இருக்காது, அதை கண்டக்டிவிட்டிக்காக ஆட் பண்ணுறோம். அடுத்து வந்து பை ரெடியூசிங் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் டியூ டு பொட்டென்சியல். அந்த அயான்ஸ் வந்து டிஃப்யூஷன் தான் ஆகணும், மைக்ரேஷன் ஆகக்கூடாது. அப்போ இது என்ன செய்யுது, போலரோகிராஃபி இந்த அயான் வந்து மைக்ரேஷன் ஆகிறதுனால அது வந்து என்னவாயிருது, இதாகாது, மைக்ரேஷன் கரண்ட் இருக்காது. ஓகே, அடுத்து தர்ஃபோர் இட் எலிமினேட்ஸ் மைக்ரேஷன் கரண்ட். இப்போ வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் போலரோகிராஃபி? என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ரீப்ரொடியூசபிள். ஏன்னா ஒரு ட்ராப் வந்து 1 to 5 செகண்ட் தான் இருக்கும். அப்போ வந்து எவ்ரி டைம் எ நியூ ட்ராப் இஸ் ஃபார்ம்டு. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ரீப்ரொடியூசபிள். எலக்ட்ரோட் கேன் பி ரினியூடு. எலக்ட்ரோன் வந்து என்ன ஆகுது, ட்ராப்பிங் மெர்க்குரி எலக்ட்ரோட் ரினியூ ஆகிட்டே இருக்கும். தஸ் எலிமினேட்ஸ் பாய்சனிங் எஃபெக்ட். ஏதாவது பாய்சனிங் ஆகாமல் எலக்ட்ரோன்னா பாய்சனிங் ஆகும், அதெல்லாம் ஆகாது. அடுத்து வந்து மெர்க்குரி ஃபார்ம்ஸ் அமல்கம் சாலிட் சொல்யூஷன்ஸ் வித் மெனி மெட்டல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் cadmium 2+ + 2 எலக்ட்ரான் அல்லது காப்பர் 2+ + 2 எலக்ட்ரான், காப்பர் அமல்கம் கேட்மியம் அமல்கம் வந்து ஃபார்ம் ஆகி கீழே அப்படி ட்ராப் ஆகி விழுந்துடும். இந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, the surface area can be calculated from the weight of the drop. அடுத்து the diffusion current produced is directly proportional to the concentration of the analyte substance. This is used in quantitative analysis. அப்போ எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ காப்பர் இருக்குது, எவ்வளோ கேட்மியம் இருக்குது அப்படிங்கிறத ரெண்டையுமே சேர்ந்தே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது ஒரு பொட்டென்சியலில் வரும், அது டிஃப்ரெண்ட் பொட்டென்சியலில் வர்றதுனால ஓவர்லேப் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டையுமே சைமல்டேனியஸாக கண்டுபிடிச்ச முடியும். அடுத்து த halfway potential is used for qualitative analysis. எப்படின்னா ஈச் மெட்டல் ஆர் ஈச் ஆர்கானிக் காம்பவுண்ட் வில் கிவ் கேரக்டரிஸ்டிக் halfway potential. ஒவ்வொரு தனியாக ஒவ்வொரு ஆர்கானிக் காம்பவுண்டும் அதுக்கு உரிய halfway potential கொடுக்கும். அப்போ அதை வச்சுக்கிட்டு இது கார்பனைல் காம்பவுண்டா அல்லது மெட்டல் அயானா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அட்வான்டேஜஸ்ன்னு இருந்தால் தெர் ஆர் ஆல்சோ டிஸ்அட்வான்டேஜஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேப்லரி டியூப்லேருந்து உலோ இஸ் வெரி ஸ்மால், தஸ் கேன் பி ஈஸிலி பிளாக் ஆயிரும். அடுத்து மெர்க்குரி இஸ் வெரி டாக்ஸிக் மெட்டல், நியூரோடாக்சிக், ரைட்டா? இப்போ தெர்மாமீட்டரில் கூட மெர்க்குரி வந்து பயன்படுத்த மாட்டாங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஈச் ட்ராப் ஆஃப் மெர்க்குரி இஸ் நெவர் கான்ஸ்டன்ட்டுங்கிறாங்க. ஏன்னா ஒரு ட்ராப் பெருசாக அவ்வளோதான், கொஞ்சம் பெருசாக சிறுசாக விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இட் cannot be used at higher positive potential due to oxidation of mercury. நம்ம வந்து அந்த பொட்டென்சியல் வந்து 0 வோல்ட்லேருந்து இப்போ நம்ம 2 வோல்ட்டு அந்த ஒரு சர்டன் வோல்டேஜில் பார்த்திங்கன்னா மெர்க்குரி ஆக்சிடேஷன் ஆயிரும். அப்போ இதை பயன்படுத்த முடியாது, டிஎம்இயை பயன்படுத்த முடியாது. அதுக்கு இப்போ ரீசென்ட்லி ரொட்டேட்டிங் பிளாட்டினம் எலக்ட்ரோட் இஸ் யூஸ்டு because of the above disadvantages. Thank you for watching. நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.